வணக்கம். வெஜிடபிள் சீஸ் பீஸா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அரை கப் அளவு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். 1.5 டீஸ்பூன் சீனி, 2 டீஸ்பூன் ஈஸ்ட், கொஞ்சம் நேரம் நொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 2 கப் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, நல்லா நொதிச்சிருச்சு. மாவில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் நல்லா கலந்து எடுத்துக்கணும். பத்தாததுக்கு தண்ணி சேர்த்து பண்ணிடணும். இது மேலே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்து மூடி வச்சிடலாம். மாவு 2 மடங்கு ஆனதும் எடுத்துக்கலாம். பீஸா சாஸ் செய்யலாம். ஒரு தக்காளி, 4-5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து வேக விட்டுருக்கேன். தக்காளியோட தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். வெண்ணெய் கொஞ்சம், பூண்டுப்பல் ஒரு 4 பூண்டுப்பல் நைஸாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, சர்க்கரை. மாவு நல்லா நொதிச்சு வந்துடுச்சு. செஞ்சு வச்சிருக்க சாஸ் சேர்த்துடலாம். இதில் வந்து காய்கறி சோளம், மஷ்ரூம்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து குடைமிளகாய் மட்டும் சேர்க்குறேன். வெங்காயம், சீஸ், மேலாப்பில் ஆலிவ் ஆயில் தெளிக்கலாம். இது வந்து ஓவனில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஓவன் இல்லாமல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். தனியாக பிரித்து எடுத்து வச்ச மாவு கொஞ்சம், ஓவன் இல்லாமல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து சூடு பண்ணிக்கணும். இது மேலே எடுத்து வைக்கிறேன். மேலே வந்து அலுமினிய பையிலாது மூடியாவது வச்சு மூடிக்கணும். கொஞ்ச நேரம் இருக்கணும். இந்த மாதிரி செவந்து வரையில் எடுத்துடணும். இப்போ பீஸா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஓவன் இல்லாமல் செஞ்சது. நல்லா வெந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கோதுமை மாவில் செஞ்சது நல்லா மிருதுவாக வந்திருக்கு. நன்றி.